இப்போ திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து கொஞ்சம் மனசளவுல வந்து ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்க நிறைய கஷ்டத்தை தாண்டி வராங்க. உண்மை. சோ யாராவது ஒரு ஆசை வார்த்தை பேசினாலோ இல்ல அன்பா பேசினாலோ அன்புக்கு அடிமையா போயிடுறீங்களா? கண்டிப்பா உண்மை. ஏன் நான் என்ன தெரியுமா சொல்றேன், உலகம் வந்து ரொம்ப கெட்டு குட்டிசவரா போயிருக்கு. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பால்டைனா இருக்காங்க. கண்டிப்பா. ஏன் நீங்க வந்து ஏமாந்துட்டு திருப்பி திருப்பி போய் எனக்கு நீதி வேணும்னு ஏன் கேக்குறாங்க? அதாவது மேடம், ஏமாற்றம்ங்கிறது ஏமாந்துட்டுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். அதாவது ஏமாற்றம்ங்கிறது ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு பெர்சன் தான் டிரான்ஜெண்டர்ஸ். அவங்க கிட்ட தன்னை ஒரு பெண்ணாக உணர்றது வரைக்கும் அவங்க பல போராட்டங்களை தாண்டி வராங்க. தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் மூத்த திருநங்கைகள்கிட்ட ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் அவங்க இது எல்லா முறைப்படி அவங்களுடைய உடல் ரீதியான அனைத்து மாற்றங்களையும் எடுத்து மருத்துவ ரீதியாக முடித்து ஒரு பெண்ணாக உணர்ந்து வந்த உடனே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட். அப்படி ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு என்னன்னா, ஏய் வாடி பொண்டாட்டி, உட்காரடி, நல்லா இருக்கிறியா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களா? ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து 3 முடிச்சு போட மாட்டாங்களா? தன்னை ஒரு மனைவியா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? நாங்களும் தாலி போட்டு நெத்தியில குங்குமம் வச்சுட்டு மெட்டி போட்டுட்டு என்னுடைய கணவர் இது, என் மாமியார், என் மாமனார், அந்த ஒரு குடும்பத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தவிக்கிற காலகட்டங்கள் இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு ஆண்கள் வந்து அந்த அன்பை சும்மா மேலோட்டமா காமிக்கும் பொழுது இவங்க பல ரீதியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. பல ரீதியில சொல்ல முடியாத செயல்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு ஆண் வருவாங்க. அப்படி அந்த ஆண் வரும்போது இவங்க மொத்தத்தை முழுசாவே அவங்க கிட்ட இழந்துருவாங்க. அவரோட ஒரு ட்ரெஸ்ஸிங் கம்மியா இருந்தா கூட உடனே ஹைலைட்டான ட்ரெஸ்ஸிங் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க செயின் போடணும், மோதிரம் போடணும், இந்த மாதிரி போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் டிரான்ஜெண்டர்ஸ். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இது குறைவா இருந்து இப்போ அதிகம். ஏன்னா இப்ப எல்லா ஆண்களும் அந்த நேக்க கண்டுகிட்டாங்க. இவங்க கிட்ட எப்படி போகணும், எப்படி வரணும். இன்னைக்கு முழுக்க முழுக்க வேலை செஞ்சாச்சுன்னா தான் 500 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க ஏன்னா பாக்கெட் மணியாவே 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பீரா, கோட்ரா, பிரியாணியா எது வேணாலும் சாப்பிடலாம். பைக்கா, காரா. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கடின உழைப்பை கஷ்டப்படுத்துவாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன்னா இது நான் கேட்கல. இப்போ கமெண்டா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களோட இது, அவங்களுக்கு நீங்க நல்லா பதிலடி கொடுங்க. இவங்களுக்கு எப்படி ஏது சோர்ஸ், எப்படி எல்லாம் பாலியல் தொழில் செஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க, எப்படி இவ்வளவு பணம் வருதுன்றாங்க. ஆக்சுவலா ஒரு ரூபாவும் நீங்க சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றத பத்தி சொல்ல முடியுமா? அதாவது டிரான்ஜெண்டர்னா ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. யாரும் இப்படியானா பாம்பே, டெல்லி அப்படிதான் போய் கையை தட்டி அங்க வந்து குழந்தை பிறந்தாச்சுன்னா சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சொந்த ஊர்லயே சம்பாதிக்கிறாங்க. ஆனா சம்பாதிக்கிறது அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து ரொம்ப கொடுமையானது. எல்லாரும் சொல்றாங்கல்ல இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு வேலைக்கு போற இடத்துலயும் அவங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அரசு இடஒதுக்கீடு கொடுத்து அதுல ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி நல்ல முறையில இருக்கலாம். மற்றபடி இவங்க கடையில கை நீட்டி காசு கேட்கறதும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறதுல எந்த சந்தேகமும் இல்லை, இருக்கு. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒன்னில் பாதி ஆண்கள் இழந்துடுறாங்க. இல்லைன்னா எங்களுக்குன்னு ஒரு ஜெனரேஷன் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க மூலம் ஒரு சில விஷயங்களை இழந்துடுறாங்க. இந்த ரெண்டுலேருந்து இவங்க விடுபட்டு வர்றதுக்காக தான் எங்களை மாதிரி ஒரு சில போராளிகள் போராடிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ரொம்ப பரபரப்பா வந்து ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க, வைஷு வந்து பிக் பாஸ் 9 நுழையறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது வைஷுவுக்கு வந்து அவளுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இவர் ஒரு பிரபலம்னு தெரிஞ்சும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. ஏன்னா ஒரு நாஞ்சில் விஜயன்ங்கிறது வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் கிட்ட அவன் வந்து பழகிற ஒரு பர்சன் தான் அவன். ஆனா வந்து அவருடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அவர் பழகுவாரே தவிர உண்மையான ஒரு நட்பை அன்பை காட்டி பழகியிருக்க மாட்டார் வைசு கிட்ட. ஏன்னா உண்மையான அன்பை காட்டி பழகி இருந்தாருன்னா வைசு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு அவங்க கிட்ட ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா. ஏன்னா இது நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு திருமணமாகி அழகான குழந்தை பிறந்து ஒரு குடும்பமா இருக்கும்போது வைசு வந்து அந்த குடும்பத்தை எந்த ஒரு திருநங்கையும்
ஒரு குடும்பத்தை சிதறடிக்க வரவே மாட்டாங்க. கரெக்ட். விட்டு கொடுத்து தான் போவாங்க. கண்டிப்பா விட்டு கொடுத்து தான் போவாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த வயசு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுல நாஞ்சில் விஜயனோட மனைவிக்கு கூட கண்டிப்பா பங்கு இருக்கலாம். ஆமா, எல்லாம் கூட்டு கலவா நீங்க. கண்டிப்பா. ஏன்னா உதாரணத்துக்கு சேம் ஒரு வாழ்க்கைய வந்து நான் அடிபட்டிருக்கிறேன். அதுல வந்து நாஞ்சில் விஜயன் கூட இவங்க கூட 1-2 செல்ஃபி தான் எடுத்திருக்கிறாங்க. என்னுடைய ஒரு சில போட்டோஸ் இருக்கு, பாக்குறீங்களா? காட்டுங்க. இங்க பாருங்க. இவர் வந்து ஒரு போலீஸ், அதாவது கார்த்திக் இவரோட பேரு. இவர் வந்து ஒரு போலீஸ். இவருடைய மனைவி நித்யா. ஃபர்ஸ்ட் எனக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவர் வந்து திருமணமானதா என்கிட்ட சொல்லல. ஆனா இவருக்கு திருமணமாகி மனைவி நித்யாங்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தை, ஆண் குழந்தையும் இருக்கு. ஆனா இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணாரு தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாமலே என்ன பண்ணாங்க, என்னை எப்படி ஒரு பொண்ணுக்கு எப்படி முறைப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி திருமணம். இங்க பாருங்க எப்படியா. இங்க பாருங்க எவ்வளவு ஆட்கள். இவர் தாலி கட்டினது வேற எதுக்காகவும் இல்லை. என்கிட்ட ஒரு 6 ஏக்கர் தோட்டம் இருக்கு, அரண்மனை தோட்டம் அப்படின்னு. அந்த தோட்டத்துக்காகவே இவர் திருமணம் செஞ்சிருக்கிறார். அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்துல பாருங்க, வயசுக்கிட்ட கூட 1-2 போட்டோஸ் தான் இருந்தது. ஏன்னா எனக்கு இருக்கிற சுடிதாரை கூட அவங்க மனைவிக்கு எடுத்துட்டு போவார். ஏன்னா ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு திருமணம் ஆன விஷயம் எனக்கு தெரியவே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவங்க அண்ணன் ஒய்ஃப்னாங்க. அவங்களோட அண்ணன் மனைவின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்ன போய் சொல்றாருன்னா இது எனக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமா பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. அப்ப எப்படி ஒரு புள்ளைய பெத்த? நல்ல கேள்விதான். ஆனா வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இவன் நடிக்கிறான் அப்படின்னு. நிஜமாவே இந்த சமுதாய காலத்துல வந்து கோயில் சாமின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் எதையுமே நம்பி இறங்கினதில்லை. முதல்ல எனக்கு திருநெல்வேலியில ஒரு அம்மா குஷ்புன்னு சொல்லி இருக்காங்க. ரொம்ப பழக்கம், அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. ஒரு கிட்டத்தட்ட 10-11 வருஷ பழக்கம். அவங்க முன்னாடி அவங்கள ஒரு நாளைக்கு கேட்கலாம். அவங்க முன்னாடி அப்படி முட்டி போட்டு 2 கிராம் மோதிரம் ஒரு ரோஜா பூ கொண்டு கொடுத்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. 2 கிராம் மோதிரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணாரு. அவ்வளவு ஒரு இதுல எனக்கு அவன் அந்த அளவுக்கு என் மேல என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுருட்டணும் அப்படின்னு. ஆனா முதல்ல நான் அவரை எங்க தோட்டத்துக்கு வர வைக்கும் போது, என் அழகான ஒரு அரண்மனை தோட்டம்னா இப்ப எல்லாருமே அந்த ஒரு இதுல பார்த்துருக்கலாம். அந்த தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு வாசல்ல கால் வைக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு 7 அடி சாரபாம்பு குறுக்கே படுத்து கிடக்கு. அப்ப எங்க தோட்டத்துல இருக்கிற வாட்ச்மேன் ஐயா சொல்லுவாரு, ஏமா எனக்கு இது எது சரியா படலையே அப்படின்னா. நான் சொன்னேன், என்னையா இதுல என்ன இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த பாம்பை அவன் அடிச்சு கொண்டுட்டான். அதுக்கு அடுத்தது ஒரு முறை வரும்போது நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள கட்டுல படுத்திருக்கு. அப்ப இந்த 2 விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன அப்படின்னு. அப்போ இவன் வந்து திருமணம் ஆகி என்கிட்ட ஒரு அழகான சுடிதார் இருந்தா அதை எடுத்துட்டு போயிடுவான். என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே வெயிட்டா பார்ப்பான் அவனுக்கு மனைவின்னு. கடைசியில நான் எங்க தாலி கட்டி ஒரு 3ஆவது நாள் என்ன அவன் மறுவீடுன்னு கூட்டிட்டு போறான். அவங்க மனைவி கிட்ட தான். அவங்க மனைவி தான் எல்லா விருந்து எனக்கு செஞ்சு தந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் கூட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு தேவை என்ன? அவங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்குது. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இவங்க என்ன திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி 1 மாசமும் பின்னாடி 1 மாசமும் டியூட்டிக்கே போகல. ஆனா இவர் அங்க பிரசன்ட். ஏன்னா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு ஓசி. இவர் எங்கிட்ட டெய்லி 1000-2000 வாங்கி அவருக்கு கொடுக்கறது, அவர் அதை பிரசன்ட் காமிக்கிறது. எப்படி நடந்திருக்கு பாருங்க. இப்ப கடைசியில தோட்டத்தை ஏமாந்தீங்களா, உஷாராயிட்டீங்களா? இல்ல, அதாவது திரும்ப என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு நாளைக்கு என் கை காலை கெட்டி என்கிட்ட இந்த பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு அதிகாரிக்கு கொடுத்து, எனக்கு நிறைய பேர் கூட இல்லீகல் பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு பதிவு பண்ண சொல்லி என் பணத்தை எடுத்து இன்னொரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து எல்லா உண்மைகளும் வெளியே வரும். கண்டிப்பா என்னைக்குமே நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தவறு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. உண்மை கொஞ்ச நாளைக்கு மறையும், போய் மேல நிற்கும். ஆனா கடைசியில காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறது உண்மை மட்டும்தான். அந்த உண்மை வெளியே வரக்கூடிய சிச்சுவேஷன் வருது.
அதே மாதிரி தான் வயசுவோட விஷயம். நிஜமாவே வயசு உங்களுக்கு எங்களோட ரொம்ப என்னோட எப்பவும் உங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட அனைத்தையுமே தொலைச்சிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்க, வெளியே வர முடியாம அவர் இருக்காங்க. யோகிய மாதிரி அவரும் அவங்க ஒய்ஃபும் பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுது, ஐயோ எனக்கு உங்க மேல சந்தேகமே இல்லப்பா, நீங்க வேலை நிமித்தமா அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்றாங்க. அது எப்படி வேலை நிமித்தமா பேசுவாங்களா அந்த மாதிரி? அப்ப வேலை நிமித்தமாவே இவங்க போய் இன்னொரு ஜென்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா? நாஞ்சில் விஜயனோட மனைவி நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வேலை நிமித்தமா ஒருத்தர்கிட்ட பேசினா விஜயன் அதை ஏத்துக்குவாரா? ஏத்துப்பாரு போல இருக்குப்பா. ஏன்னா வைஃப் ஏத்துக்கும் போது அவரும் ஏத்துப்பாரு. அப்படியெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறதுனா அது என்ன குடும்பம், ஃபேமிலி? அப்படி ஒரு ஃபேமிலி வாழ்க்கையே வேண்டாம. இப்போ இந்த மாதிரி திருநங்கையோட சாபத்துக்கு ஆளாறாங்கல்ல 2 பேருமே, என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த பொண்ணோட சாபத்துக்கு ஆளாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதோட பிரதிபலன் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் மேடம். ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்க பாலியல் தொழில் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாலியல் தொழில் பண்ற இடத்துல மேம் என்னென்ன கஷ்டங்கள் தாங்கிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ரவுடிங்க வருவாங்க, கொலைக்காரன் கத்தி பிளைடோட வருவாங்க, சைக்கோங்களா? ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க வருவாங்க, செருப்பு தைக்கிறவன் வருவான், யாரா இருந்தாலும் கிழவன் வருவான், குடிக்காரன் வருவான், யாரா இருந்தாலும் அந்த நாத்துத்தையும் இதையும் எல்லாத்தையும் சகிச்சு அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை தான் இவங்க சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு என்ன அழகான சேரீ கட்டணும், அழகாக மேக்கப் பண்ணணும், நிறைய நகை போடணும், அலங்காரமாக நடக்கணும். இதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே தவிர அந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இதை செய்கிறாங்க. இதையே மோசடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்ல, அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் சொல்லுங்க. நாஞ்சில் விஜயை பத்தி அப்போ உங்களோட கருத்து என்ன? இப்படி ஏமாத்திட்டு இருக்காரு நிறைய திருநங்கையோட பழகிட்டு. நாஞ்சில் விஜயன் இந்த வயசு கடைசியா இருந்தாச்சுன்னா அவருக்கு இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல இன்னொரு ப்ராப்ளம் வரும்போது அவர் கண்டிப்பா கூத்தாண்ட ஒரு சாமிக்கு அந்த களபலி கொடுக்குற மாதிரி அந்த சாமி அவனை களபலி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான் நம்ம சொல்றது. வேற என்ன சொல்றதுன்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த பிக் பாஸ்க்காக எல்லாம் நடந்தக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் அப்படியெல்லாம் அதாவது ஒரு பிக் பாஸ்ல போகணும்னா அவங்க சாதிச்சு தான் போவாங்களே தவிர ஒருத்தங்களை மேல பழிய சுமத்திட்டு போவாங்களா? இதெல்லாம் இந்த கூமுட்டைகள் இருக்காங்க இல்லையா, முட்டையிலையும் கெட்டு போன கூமுட்டைகள், அவங்க பேசுற கமெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு அது அவசியமே இல்லை. ஏன்னா இந்த நாகர்கோயில்னு நினைக்கிறேன் ஒரு தம்பி நல்லா படிச்சிருக்கிறாரு, அவருக்கு இஷ்டத்துக்கு ஆடுவார். அவரோட பேரு கூட என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு. அவர் இஷ்டத்துக்கு ஆடுவார், பாடுவார், அவரோட மேரேஜில் தோத்து போயிட்டேன்னு சொல்லுவார். இப்போ சிங்கிள் பசங்க அப்படின்னு ஜீ தமிழில் ஒன்றில் பண்ணுறாரு. அவங்க அம்மா கூட நின்று சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, என் பிள்ளையே என்னன்னு சொல்லுவாங்க, பொம்பளை போல ஆடுறான்னு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அவ்வளோ கேலி பண்ணாங்க, இவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, இன்னைக்கு ஜீ தமிழில் சாதிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால இவங்க பண்ற அந்த கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலே போகிறதுக்கான ஒரு படிக்கட்டை தவிர கீழே போக மாட்டோம். அதே மாதிரி நாஞ்சில் விஜயன் இந்த வயசு பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு கடவுளுடைய தண்டனை மட்டும் இல்லை, மனிதர்கள் அவன் இருக்கிற திரைத்துறை உலகத்திலேயே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, நம்ம சாதிச்சிட்டோம், இனி நம்ம பண்ண போறது எல்லாமே பெரிய விஷயம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது கிடையாது. ஒரு ஆணோட சாபத்துக்கு ஈடுபடலாம், ஒரு பெண்ணோட சாபத்துக்கு கூட ஈடுபடலாம். ஆனா ஒரு திருநங்கையோட சாபங்கிறது, ஏன்னா இதுல வயசுவையெல்லாம் நான் நேரா அவங்களுக்கு நேருக்கு நேர் நின்று பேசுனது கிடையாது. இருந்தாலும் அவங்க எல்லாம் மறைமுகமா இருந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் லைஃப், எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு திருநங்கை. மற்றவங்கள மாதிரி எல்லாம் ஒரு ஆடம்பரம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா இப்ப வயசுவும் ஒரு நாளைக்கு 4 இளைஞர்கள் பாக்குறது பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி நின்று அழுதுருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம் போடா அப்படின்னு சொல்லி உதறி போயிட்டு போய்ப்பாங்க. அவங்க மனதளவில் எவ்வளவு பாதிச்சிருப்பாங்க. கரெக்ட். அப்படி ஒரு அன்பை நீ காட்ட வேண்டியது இல்லையே. சரி, அவங்க கூட பழகி உனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்குதோ இல்லையோ, ஒரு குடும்பம் வேணும், குழந்தை வேணும்னு ஒரு மனைவி வச்சிருக்க, ஒரு குழந்தை இருக்கிற, அதே நட்பை நீ தொடர்ந்து இருக்கலாமே. கண்டிப்பா அவங்கள அந்த மாதிரி நீ தெருவில் விட்டுட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சோன்னு, நாளைக்கு இப்போ உனக்கு வந்திருக்கிற மனைவி நாளைக்கு ஒரு குழந்தையே பெற்றுக்காம இருந்திருந்தா இன்னொரு பொண்ணுகிட்ட போயிருவியா? அப்ப அந்த தாய்மையை உனக்கு என்ன, அந்த தாய்மை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவங்கள ஒதுக்கணும் அப்படிங்கிறது தவறு இல்லையா? இதே பழகணும், எதுக்கு ஒதுக்குறாங்க? அதே மாதிரி அதுதான் இந்த மாதிரி பட்ட இளைஞர்களுக்கு காவல்துறை சட்டப்படி 4 பேருக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா தான். ஏன்னா ஒரு பெண்ணை தொட்டாச்சுன்னா உடனே பாலியல் வன்கொடுமைன்னு வராங்க இல்லையா, அதே பெண்கள் தானே இவங்களும்.
மூன்றாம் பாலின பெண்கள் இவங்களை இந்த மாதிரி வரம்பு மீறி பண்ற ஆண்கள் மீது அவங்க மீதும் பாலியல் வன்கொடுமைங்கிற ஒரு சட்டத்தை திணிச்சாதான் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்ப காவல்துறையில என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இந்த கார்த்திக் மீது சட்டப்படி பகிரங்கமான நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ். ஆமா கண்டிப்பா எடுத்தே தான் தீருவாங்க. நான் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அடுத்த கட்ட போராட்டம் அதுதான். நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 பேரை செட் பண்ணி இப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னோன்னா உண்மை ஆயிருமா? உண்மைக்கு புறம்பாக எல்லாம் நடந்துக்க முடியாது கண்டிப்பா யாராலையும். என்னைக்கும் உண்மைக்கு புறம்பா நடந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது. சோ உங்களோட இந்த பேச்சு இந்த உத்வேகம் வந்து இருக்க போற திருநங்கைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், கண்டிப்பா எக்ஸாம்பிளா இருக்கணும். அதாவது நீங்க இந்த திருநங்கைகள் வந்து கண்டிப்பா எந்த காலத்திலயுமே யாரை நம்பினாலும் ஒரு ஆண் என்கிறவங்கள முழுமையா நம்ப கூடாது. ஏன்னா இப்ப வரக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருமே நம்மளுடைய நகையை பணத்துக்கு தான். தாலி 3 முடிச்சு போடுறான். முதல் முடிச்சு நம்மளுடைய நகை, 2வது முடிச்சு நம்மளுடைய பணம், 3வது முடிச்சுதான் நம்மளுடைய உடம்பு. அதெல்லாத்தையும் மனதில் கொண்டு அப்படியே மனசுக்குள்ள வச்சு அவங்க கிட்ட எந்த ஒரு திருநங்கை திருமணம் செய்த ஆணாவது சம்பாதிச்சு கொண்டு போய் குடும்பம் நடத்துறாங்களா? சொல்லுங்க. எங்க சம்பாதிக்கிறாங்க? அவங்க சம்பாதிக்கிறத புடுங்கி சாப்பிடுறாங்க. கண்டிப்பா அதுதான் 100க்கு 100 உண்மை. எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ணா கூட அந்த ஆணுக்கு அவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு திருமணத்தை செய்து வச்சு அவங்களும் ஒரு குழந்தை குட்டியோட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ்ல இவங்க ஓரமாயிடுறாங்க. காலத்துக்கும் என்ன பண்றாங்க, அந்த ஆண்கள் இவங்களையும் கவனிச்சு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய உடம்பை வருத்தி சம்பாதிக்கிற காசை ஒரு ஏமாந்துட வேண்டாம். ஒரு ஆணுக்காக அதை ஏமாந்துட வேண்டாம். ஆணுக்காக ஏமாந்துட வேண்டாம். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நம்ம சொந்தக்காரங்களோ எவ்வளவு ஏளனப்படுத்தினாலும், குடும்பமே ஒதுக்கப்பட்டாலும் மறைமுகமா உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா அந்த இரத்த உறவு மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். மிக சிறப்பு. வேற யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.